வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், திருமணத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கை துணையால் ஏற்படும் சாதகங்களும் பாதகங்களும் எப்படி இருக்கும், திருமணத்தால் இவர்களின் வாழ்க்கை மேன்மை அடையுமா அப்படிங்கிறது, இவங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும், சொத்து சுகங்கள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். எது போன்ற விஷயங்களில் நாம் செய்யாமல் இருந்தால் இன்னும் கூடுதலான சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவு பொறுத்தவரையிலும் முழுமையாக கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்கள் நண்பர்களே. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு உபய லக்னம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதன் அதிபதி ஒரு முழுமையான சுபகிரகம் குரு பகவான். அடுத்ததாக இவரை பொறுத்தவரையிலும் அறிவு சார்ந்த கிரகங்கள் 2, ஒன்று குரு பகவானும் இன்னொன்று புத பகவானும். இந்த இரண்டும் தான் கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்கள், பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை கொடுக்கறது யாருன்னா இவங்க இருவரும் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் இதில் நீ பெரியவரா நான் பெரியவரா அப்படின்லாம் ஒரு பாகுபாடெல்லாம் இல்லை. இருவருமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற வகையில் இருவருமே ஒரு சமபலம் உடைய அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் இவங்களை. அடுத்ததாக உபயலக்கணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 7ஆம் இடமே பாதகஸ்தானம், அடுத்ததாக கேந்திராதிபத்திய தோஷம், மார்காதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான தோஷங்களை இது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும். இருப்பினும் இது ஒரு மிதுன லக்னத்திற்கு கொடுக்கின்ற அந்த ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் அல்லது மார்காதிபத்திய தோஷம் அல்லது பாதகாதிபத்திய தோஷம், இப்படி புதனுடைய லக்னங்களுக்கு குரு பகவான் தரும் அந்த ஒரு பாதகத்தன்மையை காட்டிலும் குரு பகவானுடைய லக்னங்களான தனுசுக்கும் மீனத்திற்கும் புத பகவான் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கடுமையான ஒரு தோஷங்களை ஏற்படுத்ததில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா, புதனும் ஒரு சுபகிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னாலும் அவரை பொறுத்தவரையிலும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோடும் சூரிய பகவானோடும் சேர்ந்தே பயணிக்கிறதுல நிறைய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இவங்க 3 பேரும் பெரும்பாலும் பிரிய மாட்டாங்க. ஆனால் பிரிஞ்சும் இருப்பாங்க. சில காலங்கள் வருஷத்தில் ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 5 மாதம் இந்த மாதிரி கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிறது இந்த 3 பேருக்குள்ளே இருக்கும். தனித்து இருக்கும் நிலைப்பாடுகளும் இருக்கும். அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் அந்த ஒளி கிரகங்களோட ஒரு சேர்வதனால, சூரியன் ஒரு ஒளி கிரகம், சுக்கிரன் ஒரு ஒளி கிரகம், அதனால் ஒளி கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த அவருடைய அந்த பாதகத்தன்மைகள் அல்லது அவர் செய்யக்கூடிய கெடுதல்கள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் வலிமை குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தனுசு லக்னத்தில் பிறந்த நீங்கள் ஒரு சுதந்திரமானவர்கள். எதையுமே ஒரு எய்ம் வச்சு அந்த எய்முக்காகவே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுது. உங்களை பொறுத்தவரையிலும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை நோக்கி உங்களுடைய பயணங்கள் இருக்கும். நான் இந்த வேலைக்கு சேரணும், நான் இந்த சாதனை செய்யணும், நான் இப்படித்தான் வாழணும், நான் நேர்மையாக தான் இருப்பேன், நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன், எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு உபதேசங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு டார்கெட், ஏதோ ஒரு லட்சியம், ஏதோ ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீங்க. ரெண்டாவது உங்களை பொறுத்தவரையிலும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு சுதந்திரமான பிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குரு அப்படின்றது சுதந்திரமான ஒரு கிரகம். யாருக்கும் கட்டுப்படாது, யாருடைய சொல்லியும் கேட்காது. இருப்பினும் அவங்க தவறான வழிகளில் போவாங்களான்னாக்கா அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் இது சரி, இது தப்பு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடுகள் எல்லாமே அவங்களுக்கே தெரியும். இவங்களே 4 பேருக்கு உபதேசம் செய்கிறவங்க. அப்போது இவங்க எப்படி தப்பான வழிகள்லையோ அல்லது தவறான வழிகள்லையோ இவங்க பயணிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் இவங்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால் இவங்களுக்கு வரும் வாழ்க்கை துணை எதனா இது சரி, இது தப்பு, இதை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் அந்த நேரத்தில் ஈகோ அப்படிங்கிறது கொஞ்சம் தலை தூக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த கர்வம் அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துடும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சரியாக தான் நடக்கிறேன், என்கிட்ட எந்த ஒரு தவறும் இல்லை, என் சைடில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலை. அது எப்படி நாம் அதை கட்டுப்படுத்தினாலும் அது கொஞ்சம்
பல நேரங்களில் அது வந்து வெளிவரவே செய்யும், அதனுடைய குணத்தை காட்டவே செய்யும். இது சில நேரங்களில் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா, ஈகோவை தூண்டி விட்டுடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டிக்குள்ளே போகாமல் இருந்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக போகும். இருப்பினும் இந்த 2 கிரகங்களும் வந்து அறிவு சார்ந்த கிரகங்கள் அப்படிங்கிறதுனாலையும், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்றுக்கு ஒன்று பாதக ஸ்தானங்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டினாலையும், ஒன்றுக்கு ஒன்று மாரக ஸ்தானங்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டினாலையும், ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு 80% 90% அந்த மாதிரிலாம் கிடைக்குமா அப்படின்னாக்கா இல்லை. இதை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு அந்த ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்றது கையில் வரவரையிலும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அந்யோன்யம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அப்படின்றது கையில் வந்துடுச்சு அப்படின்னாக்கா, அலட்சியமும் அந்த தலைகணமும் கூடவே வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுது. இதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிடராய் என்னுடைய பரிந்துரை. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது வந்து நல்லா பேசும் அப்படின்னாக்கா, சிரிக்க சிரிக்க பேசும். அவங்க வந்து நம்மளை வந்து கலாய்க்கிறாங்களா, அல்லது கிண்டல் அடிக்கிறாங்களா, இல்லது சரியாக தான் பேசுகிறாங்களா, இது உண்மையா பொய்யா, நம்மளை நம்பலாமா அப்படின்லாம் நம்மளை வந்து அவங்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கை துணை வந்து மடக்கிடும். அந்த பேச்சாலேயே மடக்குவாங்க. அது அவங்களுடைய ஒரு தனித்தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுடைய அந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுது. லக்னத்தின் 10ஆம் இடத்துல உச்சம் பெறும் கிரகம் யாரா அப்படின்னாக்கா, புத பகவான் தான். ஆட்சி உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஈகோலாம் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்கள வந்து வழி நடத்துகிறீங்களோ, அவங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஜீவனம், அதனால் கிடைக்கப்பெறும் ஒரு கௌரவம், அதனால் கிடைக்கப்பெறும் ஒரு தனி அடையாளம். 10ஆம் இடம் தான் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. நல்லா பார்த்துக்குங்க. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, நாம் என்ன ஒரு வேலையை செய்கிறோமோ அல்லது என்ன ஒரு தொழிலை செய்கிறோமோ அது வந்து நமக்கு வந்து அடையாளமாக மாறிடும். உதாரணமாக, நமக்கு பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு நல்ல உயர்நிலையில் ஒரு ஆசிரியர் போஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, பக்கத்து வீட்டில் அந்த ஹெட்மாஸ்டர் வீட்டில் போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வா, இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக அவங்களுடைய பெயர்களை உச்சரிப்பதில்லை. அவங்கக்கிட்ட அவங்க செய்கிற அந்த வேலை, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த போஸ்டிங், அந்த தலைமை பதவிகள், இப்படியே அவங்கள வந்து தனித்துவமாக காட்டுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுடைய ஜீவனம் நல்லா இருக்கணும், உங்களுடைய கௌரவம் நல்லா இருக்கணும், உங்களுடைய அந்த தனித்துவம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, அதெல்லாம் வந்து 10ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமான புத பகவான்கிட்ட இருக்குது. அதனால் உங்களுடைய ஈகோ, அந்த ஒரு போட்டி போடுற தன்மை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வந்து நகர்த்தி வச்சுட்டு, நீங்கள் கொஞ்சம் இவங்களோட கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோடு இணைந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து 2 விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மனசில் எப்பயுமே வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப வந்து தூக்கி வச்சு கொண்டாடவும் கூடாது, ரொம்ப வந்து நம்ம வந்து அலட்சியப்படுத்தவும் கூடாது. இது வந்து அந்த ஒரு கம்பி கட்டிட்டு அது மேலே வந்து ஒரு கொம்பு வச்சுட்டு நடப்பாங்க பாருங்கள், பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்கள வந்து அழைச்சிட்டு போகணும். இந்த நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சுருக்கமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, ரொம்ப இளமையானது, அது ரொம்ப முக்கியம். நல்லா பேசும், நாகரிகமாக பேசும், சிரிக்க சிரிக்க பேசும், சிந்திக்க சிந்திக்க பேசும். பேசலை அப்படின்னாக்கா அதால் பேசாமல் இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். 2வது வந்து கலைகளில் ரொம்ப ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இசை, நாட்டியம், இதில் ஒரு சிலர்லாம் வந்து ஆசிரியராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எழுத்து மற்றும் கணிதத்தில் இவங்கெல்லாம் வந்து ஒரு தனித்துவமாக இருப்பாங்க. இவங்க எழுத்து அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? கணிதத்தில் நல்ல ஒரு புலமை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தான் கிடைக்கும். அதை வந்து நாம் தான் வந்து கையாள தெரியாமல் கையாண்டு விடுகின்றோம். அதாவது முக்கியமாக உங்கள்கிட்ட வரக்கூடாத ஒரே ஒரு விஷயம் ஈகோ அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. ஈகோ வந்துடுச்சு அப்படின்னாக்கா, இந்த இல்லற வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இனிமை இருக்காது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வந்தது அப்படின்னாக்கா
மீண்டும் சொல்கின்றோம். மறக்காமல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காச்சும் தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.